ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வருகிற திங்கட்கிழமை 9/6/2025 தமிழ் நாள்காட்டி பிரகாரம் வைகாசி 26ஆம் நாள் அன்றைய தினம் வைகாசி விசாகம். ஆம், மிகவும் விசேஷமான நாள். காரணம், 12 வைணவ ஆழ்வார்களுள் மிக பிரசித்தி பெற்ற ஆழ்வாரான ஸ்ரீ நம்மாழ்வார் அவதரித்த சுபதினம். ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்களுடைய அவதார திருநாட்களில் அவர்களை நிச்சயம் நாம் போற்றி வணங்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம், அதாவது குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நமக்கு தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாம் பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக முடியும். அந்த வகையிலே நாம் இந்த வைகாசி விசாக தினத்தன்று ஸ்ரீ நம்மாழ்வாரை போற்றி வணங்க வேண்டும். தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பின் வாயிலாக ஸ்ரீ நம்மாழ்வார் நமக்கு அருளியது மொத்தம் 1296 பாசுரங்கள். இதில் பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம் மற்றும் திருவாய்மொழி அடங்கும். திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்களை உள்ளடக்கியது. 1102. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று தொடங்கும் இந்த திருவாய்மொழியினுடைய சிறப்பு, அதாவது அந்தாதி அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்தாதி என்றால் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய இறுதி சொல்லும் அடுத்த பாசுரத்தினுடைய துவக்க சொல்லாக அமையும். அதுதான் அந்தாதி. ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் சடகோபர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி நூலின் தலைவரும் ஸ்ரீ நம்மாழ்வாரே. வைகாசி விசாக தினத்தன்று அநேக வைணவ திருக்கோயில்களில் கருட சேவை மிக விசேஷமாக நடைபெறும். அன்றைய தினத்தில் நாம் திருக்கோயிலுக்கு சென்று ஆழ்வாரனுடைய அனுகிரகத்தோடு பகவானை சேவித்தால் நாம் பகவானின் திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக முடியும். ஆதலால் வாருங்கள், வைகாசி விசாக நட்சத்திரத்தை சிறப்பாக கொண்டாடுவோம். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.